கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எஸ்அப்பா, நாங்கள் அப்பா ஆண்டவரே சன்னிதானத்தில் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ராஜா. ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரே துதியின் வேலை, பாடலின் வேலை கத்தாவே, எஸ்அப்பா பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க கத்தாவே. வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துனீங்க. நல்ல சீதோச நிலையிலே எங்களுக்கு கட்டளையிட்டு தந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒன்று ஆகாரம் உட ஆண்டவர சுகங்களையும் எங்களுக்கு தந்தீங்க எஸ்அப்பா. அதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. ஆத்துமாக்களை ஆண்டவரை கூட்டி சேருங்கப்பா. ஆத்துமாக்களை கூட்டி சேரதுக்காக நன்றி கத்தாவே. அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம அநேக சமயங்களில் கெட்டவளாக நடந்திருக்கலாம், உங்களுடைய பேச்சிலேயோ நடக்கிலையோ செயலையோ, ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் மாத்திரமல்ல, நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் காலை வேளையில் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்த வந்த கர்த்தர் இனியும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கார். அநேக பிரச்சனைகள் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து வந்திருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அநேக பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள நினைச்சது, அவையெல்லாம் தோற்று போனது, காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்திருக்கிறோம். துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி சந்தோஷமாக நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோம். சொல்லுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. நீ கவனிக்கல, இப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கு எப்படி தெரியுமா? நம்ம அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் சொன்னோடையுமா அப்படியே வெறப்பா நின்றுட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நிற்கிறதுக்காக ஆண்டவர் பிள்ளை நம்மளே மறந்து கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்காருங்க. இங்க வந்து நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மை செய்யாம நம்மளுக்கு வந்ததே இல்லை பாருங்க. ஏதோ ஒரு நன்மை செய்யாம இருந்ததே இல்லை அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொண்ட நம்ம இருதயம் நன்றி உணர்வோடு, ஆண்டவரே யாரு பார்க்கறாங்கன்னு இல்லை, யார் எங்களை விசாரிக்கிறான்னு இல்லை, கர்த்தர் இடத்துல எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வந்திருக்கோம்னு சொல்லுவோமா? கைகளை தட்டி நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
நம்மை மறவா அவர் கிருபை என்னைய போற்ற வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து என்னை, அதாவது ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்காருன்னு பாருங்க. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு உடன்படிக்கை தந்திருக்காரு. அப்பா அம்மா எப்படி சொத்து எழுதி வைப்பாங்க பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு எழுதி வைப்பாங்களோ அதை போல அவருடைய நம்ம பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பொய், நம்முடைய எல்லா கீழ்ப்படியாமைக்கும் அவர் பலியாக உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த உடன்படிக்கை நம்மை அடிமைகள் என்று சொல்வதற்காக அல்ல, பிள்ளைகள் என்று சொல்வதற்காக, நம்ம அப்பா பிதாவே என்று உரிமையாக கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அந்த உரிமையோடு அப்பா இடத்துல எப்பொழுதும் நான் உரிமையா செல்கிற பிள்ளைய போல, ஆண்டவரே உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தன் பிள்ளையா எங்களை மாத்திருக்கீங்க. மரணத்தின் விளிம்புகளை நான் சாகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த சமயத்திலிருந்து எங்களை ஆண்டவரே ஜீவனின் பாதையில் திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே அப்படின்ற உணர்வோடு நீங்க கண்களை மூடி ஆராதிங்க. யாரையும் நீங்க கவனிக்க வேண்டாம், உங்க இருதயம் பாடட்டும், உங்க இருதயம் கர்த்தரை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து, சொல்லுங்களேன், உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்து மரணத்தின் பாதையில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. தேவைகள் எல்லாமே நமக்கு இருக்குதான். ஒவ்வொரு தேவையோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தோடு தேவையோடு வந்திருக்கிறோம். நம்ம படிப்பு குறித்ததான தேவைக்காக வந்திருக்கோம். திருமண காரியத்தை குறித்ததான தேவைக்காக வந்திருக்கிறோம். இல்லை பிள்ளையோடைய திருமணத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, வருமானத்துக்காக, எல்லா காரியத்துக்காக வந்திருக்கிறோம். தேவைகள் நம்ம இடத்துல பெருகும் போது நம்மைக்கு அற்புதமாக தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்காரு. வனாந்தரத்துல அங்க எந்த ஒரு கடையும் இல்லை, எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் அங்க இல்லை. ஆனா ஆண்டவர் அவங்களுக்காக வானத்தின் மன்னாவை கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதர்களின் அப்பத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் செய்யலைங்க, கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க முடிஞ்ச கர்த்தரால நம்ம தேவைகளை அவர் நிறைவேற்றாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை இப்பொழுது நம்ம துதிக்காம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம தேவைகள் இருக்கும்போது தான் நம்ம தேடுறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் எப்பொழுது என் கூட இருக்கிறார் என்ற மனநிலையோடு எப்பொழுதும் துதிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக நீங்க எதிர்பார்த்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் உண்மை வைத்திருக்க எதிர்பார்ப்புகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகளே என்று சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு தரும்படி கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற நாம விருப்பத்தோடு தேவையோடு வந்திருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம் தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை எதற்காக அழுகுதுன்னு தாய்க்கு தெரியும். அது பசிக்காக அழுதா இல்ல வலிக்காக அழுகுதா அப்படின்னு பிள்ளையினுடைய தாய்க்கு தெரிய போல நம்முடைய தகப்பனாக தாயாக நம்ம என்ன தேவைக்காக இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம எண்ணி கணக்கிலே சொல்ல முடியாத அற்புதங்களையும் நன்மைகளையும் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரை நம்பி வந்திருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கப்படல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகள் உயர்த்தி சொல்லுங்களேன். நான் அவரை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவே இல்லைன்னு சொல்லுங்களேன். அவரை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவே இல்லைன்னு சொல்லுங்களேன். அவரை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவே இல்லைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நின்று சொல்றேன் பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சவர். நிச்சயமா நீங்க எதிர்பார்த்திருக்கிற விருப்பங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கார் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி அநேகருக்கு தெரியும் பாருங்க. நான் ஒரு என்னுடைய தாய் மரித்து போனாங்க. எங்கள் அப்பா வந்து சூழ்நிலை காரணமாக 2வது திருமணம் செய்து கொண்டார் பாருங்க. அப்போ தனிமையாக விடப்பட்டேன். அந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்பி வந்தேன் பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு யாரை தெரியும்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்பலை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பித்தேன் பாருங்க. அந்த வார்த்தையை நம்பி வந்த என்னை அவர் வெட்கப்படவே இல்லை பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவர் போஷித்தாரு, என்னை போதித்தாரு, எனக்கு வழி நடத்தினாரு. என்னை ஆண்டவருடைய சமூகத்திலே பயன்படுத்தி வருகிறார்னா நிச்சயமாக
உங்களுடைய முடிவு நீங்கள் எதுக்குமே எழுதி வைக்காதீங்க. உங்களுடைய முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல ஆண்டவரே. உம் தயை என்னை கைவிடவே இல்லை. வெறும் கையாய் வந்தேன், என்னை இரு பரிவாரங்களாக பாருங்க, திருமணமாகி எனக்குன்னு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளையை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இரு பரிவாரங்களை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளையும் முன்னமே அறிந்த கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால் தேவையை குறித்து பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பாருங்க, வெட்கப்படவே விட மாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாடலை கர்த்தருடைய சமூகத்திலே பாடி மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, கைகளை தட்டி. நிச்சயமா கைவிட மாட்டார் நம்முடைய ஆண்டவர். தோற்று போக மாட்டீங்க, உங்க முகம் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. ஆமென். கைவிடாத கர்த்தர். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுவான், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். சொல்லுமே, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. சொல்லுமே, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். சொல்லுங்களேன், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே
எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். பாருங்க, பிரச்சனை நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது, அடுத்த காரியம் தடை நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. எரிகோ தடையாதான் நிக்குது. ஆண்டவர் சொன்னது சிம்பிளான விஷயம் தான் பாருங்க. அவர் கடினமா எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனா நம்ம அவர் சொன்னதை ரொம்ப டிஃபிகல்ட்டா எடுத்துட்டு செஞ்சாதான் அது நமக்கு செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துடும். இந்த கல்லை தூக்குனா தூக்கிடுவோம், நகத்துனா நகர்த்திடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றது எளிதான வழி என்ன தெரியுங்களா? நீங்க அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க 6 நாளும் எரிகோவை எந்த சத்தம் இல்லாம சுத்தி வாங்கன்னு சொன்னாரு. ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வாங்கன்னு சொல்றாரு. 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்க, 7வது முறையில ஆர்ப்பரித்து சுத்தி வாங்கன்னு சொன்னாரு. பாருங்க, பிரச்சனை தடையா இருக்குதா? உங்களுடைய கேள்விக்குறியா இருக்குதா? இந்த தடை நகர மாட்டேங்குது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், துதியினாலே எரிகோ விழுந்தது. ஹல்லேலூயா. துதிகள்னாலே உங்க தடைகள் தகர்ந்து போகும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு அவர், சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்றாரு. அந்த பலனை நமக்கு தரக்கூடிய ஒரே இடம் என்னன்னா துதிக்கிற வேலை தான். அவரை ஆராதிக்கிற நேரத்துல தான் நம்ம பிரச்சனைகள்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை குறித்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியா வந்திருக்காதீங்க, கர்த்தரை துதிங்க. அவர்களை ஆர்ப்பரிக்க எரிகோ அதுக்குள்ளாகவே இடிந்து விழுந்தது. பாருங்க, ஒரு இஸ்ரவேலர் கூட பாதிப்பு உண்டாகல. ஹல்லேலூயா. அவங்க எளிதாக சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. அநேக சத்துருக்கள் உங்களுக்கு தடையா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய தேவைக்கு, எல்லாவற்றுக்கும் தடையாக இருக்கலாம். ஆனால் துதி இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் செய்கிறார். துதி இருக்கிற இடத்துல எரிகோ இடிந்து விழும். ஹல்லேலூயா. துதி இருக்கிற இடத்துல எந்த தடைகள் இருக்க போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆர்ப்பரிக்க அலங்கம் இடிந்து விழும். ஹல்லேலூயா. ரபா ஷகர தலரலரலரபா ஓரி ஷகரலரபா எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். சத்தமா எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். 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 ஹல்லேலூயா. 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 இங்க துதிக்கிற வேலை அமைதியா இருக்கிற வேலை இல்லை. பாருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு விரோதமாக, யூத கோத்திரத்துக்கு விரோதமாக அம்மோனிய புத்திரர்களும் கிழக்கத்திய புத்திரர்களும் மலை தேசத்தார் சுற்றி வளைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார்,
துதி செலுத்துறவர்களை முன்னாடி அனுப்புன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்ய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமா எழும்பின கூட்டமே அவங்களுக்குள்ளாகவே அடித்து அழிந்து போனாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு சேதம் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக சொல்லுகிறது என்னன்னா, அது நடந்த காரியத்தை நமக்கு சொல்றாரு உண்மையாக. நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தடைகளும் எல்லா சத்துருக்களும் அவங்களுக்குள்ளாகவே அடித்து கொண்டு காணாமல் போய்விடுவார்கள். நீங்க தேடியும் காணாது இருப்பீர்கள் என்று சொன்னது போல நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய இருதயம் துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்களேன். ஒரு விஷயம், நம்ம கண்களினால அநேக காரியங்களை பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை பார்ப்போமா? ஓ ராகாபா ஷபா ரபா லபா ரபா ரபா. அந்நிய பாஷையினாலே கர்த்தருடைய மகிமையை போல நாம் பேச போகிறோம். ஓ ராகாதல ரல ரஷந்தரல ரல ரபா. ஓ ரிகபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஓ ரிசந்தரல ராகரதல ரனனமா. ஓ ரிஷேகரே கேரே வேலே வேரே வேரியாந்துரல ரல ரபா. ஓ ரிஷந்தரல ரல ரகபா ரபா லபா ரபா லபா ரபா. ஓ ரஷந்தரல ரகபா ரபா ரபா லபா ரபா. ஓ ரினனா ஷேகரே. தடைகள் உடைவதாக, தடைகள் தகர்க்கப்படுவதாக, எரிகோ மதில் விழுவதாக. ஓ ராகபா ஷபா ரபா 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 லபா. ஓ செங்கட தடை விலகுவதாக. ஓ ராகதல ரஷந்தரல ரபா. ஓ ரிதல ரல ரகபா. எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. ஓ ராகபா தல ரல ரபா. தேவ வல்லமை, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் மாற போகுது. ரிபா தல ரல ரபா. ஓ ராகதல ரல சந்தல ரபா. ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு விரோதமா பிசாசு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்ல. இம்மண்டலத்தில் இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் பிரபஞ்சத்தின் அதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இல்ல, ஆவியோடு கழி கூறும் போது ஆவியில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறவரா இருக்கிறார். ரிபா தல ரல ரபா. ஓ ரசந்தல ரல ரபா. தானியேலே, நீ ஜெபிக்க துவங்கின போதே உனக்கு பதில் வந்தது. உன் சத்துரு அதை தடுத்து நிறுத்தினா, நான் அதை விடல. ஓ ராகபா ரபா ஷபா ரபா லபா. நம்ம துதிக்க நமக்கான தூதர்கள் வேலை செய்ய போகிறாங்க. ஓ ராகபா ரபா லபா ரபா லபா லபா. ஓ ராதா ரல ரல சந்தல ரல ரபா ரபா லபா ரபா. ஓ ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஓ ராதா ரல ரல ரகபா ரபா. உங்களுக்கான தூதர்கள் வேலை செய்வதற்கு நீங்க வாயை திறந்து பேசினாதான் வேலை செய்வாங்க. ஓ ராகபா ரபா லபா ரபா லபா ரபா. ஓ ரிசா ரல ரகபா ரபா லபா ரபா லபா. ஓ ரிபா ரல ரகபா. ஓ ராகபா ரல ரபா. ஓ ரிசந்தல ரல ரகபா ரபா லபா ரபா லபா ரபா. ஓ ரிசேகே ரேகே நோனானா சல ரல ரகபா ரபா லபா ரபா. மகிமை தேவ பிரசன்னத்தின் விடுதலை. ஓ ராகபா ரதல ரல சந்தல ரகபா ரபா லபா ரபா. ஓ ராதல ரல ரகபா ரபா சந்தல ரல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தருக்கு நம்ம அனுமதிக்கும் போது ஹல்லேலூயா, எல்லா தடைகளையும் ஒரு மாற்றி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. உங்க காரியங்கள் ஒன்றுமே தெரியாம கிடையாது. அவருக்கு எல்லாமே வெளியரங்கமாக நிர்வாணமாக அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம சொல்லாமலே நம் இருதயத்தில் எண்ணங்கள் உருவாக முன்னாடியே அவருக்கு தெரியும். ஏன்னா கருவிலே எலும்பு உருவாக முன்னாடியே அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த நாளை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உங்களுடைய காரியங்கள் அப்பா அம்மானால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம், இல்லை நம்பின நபர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பினோம், நான் கைவிடப்பட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இளம் வயதும் ஆனேன், முதிர் வயதும் ஆனேன், நீதிமான் அப்பத்துக்கு திரிந்துவதை நாம் பார்க்கவே இல்லை. காரணம், நீதிமானை கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஹல்லேலூயா. நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நம்ம துதிக்கிறோம், ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய காரியத்தை உங்களிடத்தை ஒப்பு கொடுக்காம இருந்ததுன்னா ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. தேவனே எங்களை தருகிறோம் என்று சொல்றீங்களா? தேவனே எங்களை நான் தருகிறோம் என்று சொல்றீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே என்னை தருகிறேன்னு சொல்லுங்களேன். தேவனே என்னை தருகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு விட்டு கொடுங்க. உங்களுடைய கண்கள் மூடட்டும். யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க ஆண்டவரோட இப்ப தனிப்பட்ட ரீதியில பேச போறீங்க. உங்க இருதயம் ஆண்டவரோட ஆவியோடு கூட கனெக்ட் ஆக போகுது. நீங்க தேவ பிரசன்னத்தை இப்பொழுது உங்களை விட்டு கொடுங்க. உங்களை அனுமதிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வார். தேவனே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன்.
தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே என்னை தருகிறேன். பாதத்தில் சொல்லுமே முற்றும் படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். மீண்டுமாக தேவனே என்னை தருகிறேன். தேவனே என்னை தருகிறேன். கண்களை மூடி கைகளை உயர்த்தி பாதத்தில் அவருடைய சமூகத்தில் என்னுடைய எல்லா காரியத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே, என்னோட எது பெஸ்ட் நினைக்கிறனோ, எனக்கு எது முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறனோ அதை உம்மிடத்திலே தருகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டான இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இது இல்லைன்னா என்னோட வாழ்க்கை அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அதை அவர்கிட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. 2 அப்பம் 5 மீன் தான் கொடுத்தாரு சின்ன பையன். அவனுக்கு தெரியாது 12 கூட நிரம்ப கிடைக்கும் போதும் தெரியாது. ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவராக இருக்கார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நம் தேவைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஊழியமா இருக்கலாம், உங்களோட உயர்வா இருக்கலாம், உங்களுடைய மேன்மைகளா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், எல்லாமே அவர் தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிறார். அவர் தந்ததுனால தான் நம்ம இந்த நிலைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல மாட்டேன். ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. மீண்டுமா சொல்லுமா? தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். அவர் கையில கொடுத்துருங்க, அவர் கையில கொடுத்துருங்க. கையில கொடுத்தா கனமுள்ளதா மாறும். அவர் கையில கொடுத்தா அது ஆசீர்வாதமா மாறும். தருகிறேன். எங்கள்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஆராதிப்போம். நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. கர்த்தர் தொடர்ந்து உங்க காரியத்தை எல்லாம் நன்மையாக தான் முடிய செய்வார். அவர் சொன்ன வாக்கை மாறவே மாட்டார். அவர் மனுஷன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லியிருக்கார். அவர் சொன்னால் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் சொன்னபடியே பூமிக்கு வந்தார், சொன்னபடியே பாடுகளை அனுபவித்தார், சொன்னபடியே கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடியே சிங்காசனத்திலே பிதாவின் வலது பார்சிலே வீற்றிருந்து நம்மை அவரோடு கூட உட்கார வைத்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றாவிரேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கார். நீங்க தனிமையா இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். உங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றே ஒன்று காரியம் கேட்கிறார். உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்க. உன் மகளே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. அதில் விலையேற பெற்ற வார்த்தைகளை, நன்மைகளை தரக்கூடிய வார்த்தைகளை. ஏன்னா இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தில் கர்த்தரை நிரப்புங்க, கர்த்தருடைய நன்மைகளை நிரப்புங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நிரப்பிக்கொண்டே இருங்க. உங்கள் இருதயம் நிறைவினாலே அந்த மனுஷன் பரிபூரணம் அடைவான். ஹல்லேலூயா. பரிபூரண கர்த்தரை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஹல்லேலூயா இடம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிபூரணமாய் மாறும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி ஆண்டவர். இந்த கால வேளையில ஆண்டவரை தொடர்ந்து தேவ பிரசனம் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுக்குள்ள மேன்மையான காரியங்கள் எதுவோ, எங்களுக்குள்ள உயர்வான காரியங்கள் எதுவோ ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கோம். ஆண்டவரே எங்களுடைய பெஸ்ட் எதுவோ அது உங்ககிட்ட கொடுத்தா தி பெஸ்ட்டாக திருப்பி கொடுக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவ பிரசனமை ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சபையின் வாக்குத்தத்தம் நான் முதலில் சொல்லுகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 122 வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆர்ஜிசியே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஆர்ஜிசி இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆர்ஜிசியில் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆர்ஜிசிக்கு போகும். ஆமேன். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆர்ஜிசி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்று நம்முடைய சபைக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டுவோம். ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வைப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வைக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். கர்த்தருடைய பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்தோம். நாம் நமது காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுத்து நாம் ஆராதிக்க போகிறோம். விசுவாச அறிக்கை. நம்முடைய காணிக்கைகளை கரங்களில் உயர்த்தி பிடித்து
நான் முதலில் சொல்லுகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவளாயிருப்பேன். விதைக்கிறதற்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கட்டாயமாக நம்ம கொடுக்கல, விசனமாக நம்ம கொடுக்கல, மனப்பூர்வமாக நம்ம கொடுக்குறோம். அதுக்கான அறுவடை ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பாக நமக்கு தரப்போகிறார். ஸோ கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நமது மத்தியிலே சிஸ்டர் பிரின்சி அவங்க முன்னாடி காணிக்கை பாடல் பாடுவாங்க. அதற்கு பிறகுதாக நம்முடைய போதகர் காணிக்கைகளுக்கு ஜெபம் பண்ணி நம்முடைய வார்த்தைக்குள்ளாக வழி நடத்துவார். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேக மந்தாரமுண்டா, காடான நிலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தருளே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. பிதாவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தரங்களை ஜீவனோடு பலத்தோடு கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் தந்த நல்ல ஜீவனுக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் கூட கர்த்தாவே, படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 30, 60, 100 பலன்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர், பொருளாதார சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர்.
ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே நல்ல சுகத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்க ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விசேஷமாக இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிற அன்பு சகோதரிக்காக, அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலே இங்கு வந்தது நிமித்தமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவரை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீர் எழுந்தருளுவீராக. அரைஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அஸ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ஏற்கனவே எங்களுக்குள் இருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கிற நீர் எழுந்தருளுவீராக. வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. எங்களோடு பேசுவீராக. எங்கள் கண்களை திறப்பீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கேட்கிற ஆண்டவரே செவிகளை கர்த்தர் தாங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். உயர்த்தி பிடித்து சொல்லுவோம். பிரைஸ் காட். சொல்லுவோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேதாகமம் இல்லாத சின்னவங்களும் வலது கையை உயர்த்தி சொல்லலாம். அப்படியே விரைப்பாக நீங்கள் உட்கார்ந்து என்னை முறைத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சொல்லலாம். பிரைஸ் காட். வேத வசனம் என்னை யார் என்று சொல்கிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். என்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு சாய்ந்ததாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் பரிசுத்த ஆவியானவர் இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கடந்த வாரத்திலே நாம் ஒரு தலைப்பில் பேசினோம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசினோம். நமக்குள்ள உள்ள என்ன இருக்குதோ அப்படிதான் வெளியவே நம்ம இருப்போம். ஆமென். நீதிமொழிகள் 23:7 எடுத்து வாசித்தோம். இப்போ அதை எடுக்க வேண்டாம். அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ, எல்லாரும் சொல்லுங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. உள்ள என்ன யோசிக்கிறானோ அப்படிதான் வெளியவும் ஒரு மனுஷன் இருப்பானா. அல்லேலூயா. வெளியே ஒரு மனுஷன் நல்லா கொடுக்கிறவனா, ஏழைகளுக்கு இறங்குகிறவனா இருக்கிறான்னா அவன் கற்பனையிலையும் என்ன செய்கிறவனா இருக்கிறானா, நினைவிலையும் கொடுக்கிறவனா தான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவனா தான் எண்ணத்தில் கூட அவன் இருப்பான். வெளியே ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன சொல்லுவோம்? கஞ்சன். இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? கஞ்ச பிசினாரி, அப்புறம் கருமி, அப்படி நிறைய பேர்லாம் சொல்லுவோம் பாருங்க. இதெல்லாம் வெளியே ஆட்டோமேட்டிக்காக வர்றது கிடையாது. வெளியே ஒருத்தன் கஞ்சனா இருக்கான், ஏழைக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். காசு எடுத்தா காந்தி தாத்தாவை தேய்ச்சி காந்தி தாத்தா மூஞ்சே என்ன செஞ்சிச்சு, சில சமயம் தேஞ்சு போயிடுச்சு. தேஞ்சு கொடுக்கும். அவன் கையிலேருந்து ஒரு நோட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற முந்தைய அவன் தேய்க்கிற தேயை பார்க்கணும். இப்படியே கொடுப்பான் பாருங்க. அவன் ஏன் வெளியே இப்படி கொடுக்குறான்னா உள்ளேயும் அப்படித்தான் அவன் இருக்கிறான். உள்ளேயும் ரூபா நோட்டை பிதுக்கிக்கிட்டு தான் அவன். சிலவன் பாருங்க கற்பனையில் கூட உதவி செய்ய மாட்டான் பாருங்க. கற்பனையில் கூட காண்றது கனவு, அந்த கனவுல கூட அள்ளி யாருக்கும் கொடுக்க மாட்டான் பாருங்க. இந்தா வாழ்ந்துட்டு போ, இந்தா வச்சுக்கோ, இந்தா சுகமாரு, இந்தா வீடு கட்டிக்கோ, இந்தா படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ, இந்தா மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோன்னு கனவு கூட காண மாட்டான். கனவுல கூட எனக்கு வேணும் நான் கொடுக்க மாட்டேன் போன்னுக்கிட்டே இருப்பான். இவன் உள்ளுக்குள்ளே கொடுக்க மாட்டேன்ட்டு இருப்பான், வெளியவும் கொடுக்க மாட்டான். இவன் கொடுக்கலன்னா இவனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது.
என் கையை திறக்காம எனக்காக இன்னொரு கை திறக்காது. திரும்ப சொல்கிறேன், நான் என் கையை திறக்கலைன்னா எனக்காக கொடுக்க வேண்டிய கை திறக்காது. பிரைஸ் காட். அல்லேலூயா. எடுத்த உடனே ரேமாவா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஒரு விஷயம் பாருங்க, ஒரு மிகுந்த தேவையில் இருந்தேன் நான். என்னுடைய இங்கே வர என்னுடைய பிரசங்களை கேட்குறவங்களுக்கு அதிகமாக தெரியும். அன்றைக்கு சாயந்தரம் அந்த தேவையை நான் கொடுக்கணும் பாருங்க. அன்றைக்கு சாயந்தரம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த தொகையை நான் செலுத்த வேண்டும். என்னுடைய அக்கௌண்ட்டில் 536 ரூபா என்னமோ இருக்குது. எவ்வளோ இருக்குங்க? 536 ரூபா இருக்குது. இப்போ சாயந்தரம் நான் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் தொகை எனக்கு தேவை. அப்போ என் மனைவி பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் இந்த தேவையை சந்திக்கணுமே ஆண்டவரே, நாங்கள் இந்த நபருக்கு கொடுக்கணுமே ஆண்டவர்னா உள்ளேருந்து பேசுகிறாரு, இந்த 500 ரூபா யாருக்காச்சும் அனுப்பி வைன்றார். எப்படி இருக்கும் பாருங்கள். நான் வச்சுருக்கதே எவ்வளோ? நான் வச்சுருக்கதே 536 ரூபா. 500 ரூபா யாருக்காவது அனுப்பி வைன்றாரு. கர்த்தர் அனுப்ப சொல்லி அனுப்பலைன்னா, பிரைஸ் காட், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். இல்லைன்னா நம்ம மூளை அறிவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம், ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். பலர் விதைத்தும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் என்னன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதை என்ன செய்யலவங்க விதைக்கலை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின், நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும், மனம் பொருந்தி செவி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. சும்மா அவன் சொல்கிறானேன்றதுக்கு கேட்குறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னமோ முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்க முடியும். இருந்தாலும் என்னமோ பேசுகிறாரு, கேட்டு தான் பார்ப்போமே, அதன்படி செஞ்சு தான் பார்ப்போமேன்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா கேட்குறவங்களுக்கு பலன் கிடையாது. மனம் பொருந்தினா மனசில் நிறைவா இது திருப்தியாக நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் பலன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 500 ரூபா அனுப்பி வைன்றாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நானே இவ்வளோ வேணும்னுட்டு இருக்கேன், எனக்கு சாயந்தரம் என்கிட்ட இருக்குதே இவ்வளவு தான், இதுலேயே 500 ரூபா அனுப்ப சொன்னால் நான் எங்கே போய் அனுப்ப? கம்பல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு ஆட்டை சொல்லுங்க. கம்பல் பண்ணுறாரு என்னை அனுப்ப சொல்லி. நான் உடனே கான்டாக்ட் லிஸ்ட்டில் நான் தான் பார்த்தேன். கர்த்தர் ஒன்றை சொல்லி நம்ம செய்கிறதுக்கு தாமதம் பண்ணோம்னா நம்ம மூல அறிவு என்ன சொல்லணும்னா, 500 ரூபா வேண்டாம், ஒரு 200 ரூபா அனுப்பி வை, 300 ரூபா நமக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். அதனால கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தர் சொன்னதை என்ன செஞ்சிடணும்? செஞ்சிடணும். நான் கான்டாக்ட் லிஸ்ட்டில் பார்த்து ஒரு ஊழியக்காரர், தேவையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் தான் அவர். அவருக்கு பொருந்தும் அந்த பணம். அப்போ அது நிச்சயமாய் உதவியாக இருந்திருக்கும். நான் யோசிக்காமல் அனுப்பி வச்சுட்டேன். பட்டுன்னு அனுப்பி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை அனுப்பிட்டேன், என் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ? 36 ரூபா. பெட்ரோல் கூட என்னால் அடிக்க முடியாது. இப்போ பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் கூட 36 ரூபாய்க்கு அடிக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்க செஞ்சுட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃபோனில் ஒரு டிங்குன்னு ஒரு சத்தம் வருது. காசு அனுப்பிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன், டிங்குன்னு ஒரு சத்தம் வருது. சில சத்தம்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்க, ரிங்டோன்லேயே இல்லையா? ஜிபேக்கு ஒரு சத்தம், பேடிஎம்க்கு ஒரு சத்தம்னு. எனக்கு ஒரு சத்தம் இப்போ வச்சு விட்ருக்காங்க, சில்லறை செதற மாதிரி டர்ஸ்ன்னு சில்லறையை உண்டியலை போட்டு உடைச்ச மாதிரி ஒரு சத்தம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தவங்க நம்ம அக்கௌண்ட்டில் காசை போட்டாங்கன்னு அர்த்தம். அது வந்தாலே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். சம்பளத்துக்கு காத்திருந்து சம்பளம் போட்டால் அப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு சத்தம் வருது. நான் பையா போய் அதை திறந்து பார்க்குறேன். நான் என்னுடைய சாயந்தர தேவைக்கு எவ்வளவோ அதை காட்டிலும் 4 மடங்கு அதிகம் அதில் சம்பந்தம் இல்லாத, அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம், சம்பந்தமே இல்லாத ஒரு நண்பர். நாங்கள் எப்பயாச்சும் வருஷத்துக்கு 2 தடவை சந்திச்சுக்கிற ஆள், ஹைதராபாத்தில் ஆந்திர மாநிலத்தில் தமிழ் கூட கிடையாதவர், ஆங்கிலத்திலே பேசிக்கொள்கிறவர். ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது.
நான் சும்மா டீச்சிங் போகிற டைம் ஒரு 2 முறை, வருஷத்துக்கு 2 முறை சந்திப்போம் பாருங்க. அங்கங்கே அனுப்பிட்டு என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாஸ்டர், காட் கம்பல்ட் மீ டு சென்ட் திஸ் அமௌண்ட் டு யூ. அவர் சொன்ன வார்த்தையா என்னது? கம்பல்டு. எனக்கு என்ன சொன்னார்? என்னைய கம்பல் பண்ணார். அங்கேயும் அவர் எனக்கு சொன்ன என் காது கேட்ட வார்த்தை, கடவுள் என்னை கம்பல் பண்ணார் இந்த காசு உங்களுக்கு அனுப்பணும்னு. எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியல. இதை அனுப்பாமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. இதை அனுப்பாமல் என்னை அவர் விடவே இல்லை. என்னை கம்பல் பண்ணார், நான் அனுப்பிட்டேன். உங்களுக்கு கடவுள் சொன்னார், அனுப்பிட்டேன் பாஸ்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னைய ஒரு எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க? எத்தனை பேர் புரியுது? வெளியே போகும்போது வேற ஆளாக தான் இன்னைக்கு போகணும். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லுங்க. என்னைய 500 ரூபா கொடுக்கறதுக்கு என்னைய கம்பல் பண்ணுறாருன்னா, நான் என்ன நினச்சிக்கிற கூடாது, என்கிட்ட இருக்கதை ஆண்டவர் பிடுங்குறாருன்னு நினச்சிக்கிற கூடாது. என்னைய பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்னொரு ஆளை கம்பல் பண்ணணும்னா என் கையிலேருந்து திறந்தா மட்டும்தான் முடியும். என் கை திறந்தா மட்டும்தான் எனக்காக கர்த்தர் இன்னொரு கையை திறக்க வைக்க முடியும். அதனால ஏழைக்கு இறங்குகிறது ரொம்ப கவனமா இருங்க. உதாரத்துவமாய் கொடுங்க. ஒரு ஏழைக்கு கொடுக்கும்போது, ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கலாம் பாருங்க. அதிலே பரவசம் கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்திற்கு கொடுப்பதிலே சோர்ந்து போக வேண்டாம். தேவனுக்கு விதைக்கிறதிலே சோர்ந்து போக வேண்டாம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ உள்ள தாராளம் தயாளனாக உள்ள இருந்தானா வெளியவும் தயாளனா இருப்பான். உள்ள கஞ்சனா இருந்தானா வெளியவும் கஞ்சனா தான் இருப்பான். உள்ள பலவீனனா இருந்தான்னா வெளியவும். ஏன் வெளியே ஒருத்தன் தோத்து போறான்னா, அவன் உள்ளேயும் தோற்று போகிறவனாக தான் இருப்பான். பல காரியங்களை குறித்து நம்ம போன வாரம் பேசினோம். எண்ணங்களை குறித்து அதிகமாய் நாம் பேசினோம். என் எண்ணத்தில் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது, என்னால் அது முடியாதுன்னு. ஒருத்தன் மனசுக்குள்ள என்னால் முடியாதுன்னு அவன் நினச்சிட்டான்னா வெளியவும் அவனால் முடியாது. விசேஷமாக பாடம், வாலிபர்கள் படிக்கிறவர்களுக்கு பாடம், எனக்கு இந்த பாடம் வராதுன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு அது கூப்பிட்டாலும், எனக்கு மேக்ஸ் எல்லாம் வராதுங்க, நீ ஏன் எப்படி முடிவு பண்ணுற? அது வந்துச்சு, நீ வராதுன்னு ஒன்றும் ஓடிடுச்சு. ஹலோ, எனக்கு இது வராது பாஸ்டர். சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. சில நாங்களாம் பாருங்கள், இந்த மூணார் சைடில் இருந்து வளர்ந்து வந்தவங்க நாங்கள். மலை பிரதேசத்தில் இந்த பூஞ்செடி எல்லா வீட்லேயும் வைப்போம். நாங்கள் எல்லா வீடுகள்லேயும் ஒரு கார்டன் இருக்கும், ஒரு குட்டி கார்டன் இருக்கும். அதில் ஒரு 10-20 வகை பூச்செடிகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் சிலவங்கள்ட்ட இந்த பூச்செடி அந்த நாற்று இதை வாங்கி நீங்கன்னா, ஐயோ ஏன் எனக்கு அது ராசி இல்லை, அவங்களே சொல்லுவாங்க. அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதை நட்டு வைங்கன்னா, ஐயோ நான் என் கையில் நட்டு வைக்க வேண்டாம், அது வராதுன்னு அவங்களாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் நட்டு வச்சா அது வராது, உருப்படாது. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி சொல்கிறாள், ஐயோ நான் என் கையில் வேண்டாம், என் கையில் எதை செஞ்சாலும் அது உருப்படாது, வேற யாராச்சும் செய்யுங்கன்னு. இங்கே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்கள் கை செஞ்சால் உருப்படாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கை செஞ்சால் அது உருப்படாது. ஏன்னா உள்ள நம்பிட்டீங்களே. உங்கள் இருதயத்தில் உருப்படாதுன்னு நினச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் செஞ்சாலும் உருப்படாமல் தான் போகும். வசனம் அப்படியா சொல்லுது, அவன் கை செய்வதெல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, என் கை செய்வதெல்லாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கை செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. பாப்பா பேர் என்ன? கமான், சத்தமா. பிரின்சி, எல்லாரும் பிரின்சி, எல்லாருமே கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. என் கை செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெரன், நல்ல சத்தமா, என் கை செய்வதெல்லாம்
வாய்க்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டு போகுது. இனிமேல் அறிக்கை செஞ்சுட்டு வெளியே போகிறீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்துட்டு போட்டும். இனிமேல் நீங்கள் கையை வச்சாது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்ன உள்ள நினைக்கிறோமோ அப்படிதான் வெளியே வாழ்க்கை இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதன் பிற்பாடாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம் பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, சில எண்ணம் வேதத்துக்கும் மிஞ்சி உங்களை ஆக்கிரமிக்கிறதற்கு வரும். பைபிள் ஒன்று உங்களை குறித்து சொல்லியிருக்கோம், ஆனால் இந்த எண்ணம் அதையும் தாண்டி உங்களை ஆக்கிரமிக்கும். அப்போ பைபிள் சொல்கிற எண்ணத்துக்கு தான் உங்கள் மனதை நீங்கள் விடணுமே ஒழிய உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு பேசுகிறத உள்ள விட கூடாது. அதுக்கு தான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், உன்னத பாட்டிலேருந்து ஒரு வசனம் வாசித்தோம் இல்லையா? நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, குழி நரிகளையும் சிறுநரிகளையும் பிடிங்க. இந்த குழி நரி சிறுநரி வேலை என்னன்னா, திராட்சை செடியை போய் ஆட்டி விட்டுரும், உதுத்து விட்டுரும். பாருங்க, பூவையும் பிஞ்சையும் கீழே விழ வச்சிரும். நான் சொல்லட்டுமா, உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நிறைய பூவும் பிஞ்சும் இருக்கு. அல்லேலூயா. பூ பிஞ்சினா என்ன அர்த்தம்? நிறைய ஆசை இருக்கு. எத்தனை பேருக்கு இங்கே ஆசை இருக்கு? நிறைய ஆசை இருக்கு பாஸ்டர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை உயர்த்துச்சு. நிறைய ஆசை இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. கை உயர்த்துங்க, தாராளமாக உயர்த்துங்க. ஆசை இருக்கவங்க கையை உயர்த்துங்க. எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் உயர்த்த வேண்டாம். நீங்கள் ஆசையே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் பரமேற ஆயத்தமாக இருக்கிறவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று அர்த்தம். பேசாமல் பரமேறிடுங்க, இயேசுவோடு கூட சந்தோஷமாக இருங்க. இந்த பூமியில் இருந்தால் நமக்கு ஆசை இருக்குது. அல்லேலூயா. நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. ஆமென். பல இடங்களுக்கு போகணுன்னு ஆசை, ஃப்ளைட்டில் போகணுன்னு இருக்கா இல்லையா? ஃப்ளைட்டில் போகணும், ஜன்னல் சீட்டில் உட்காந்து அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே எனக்கு இருந்துச்சு. ஆமென். நியாயமான ஆசைகள் தேவைதான். நியாயமான ஆசைகள் கூட இல்லைன்னா நம்ம ஜடங்களாக இருப்போம். அந்த ஆசை நிறைவேறும் போது பாருங்க, சின்ன வயசில் ஏர்போர்ட்டுக்கு மேலே பிளைனை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிக்கெட் வாங்கி போய் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வருவேன். ஃப்ளைட்லாம் யாரையாச்சும் அனுப்பிவிட போவோம் இல்லையா? அப்போ போயிட்டு டிக்கெட் வாங்கி உள்ளே போய் அப்படியே ஜன்னல் வழி அப்படியே அது பறக்கிறத பார்த்துட்டு, ஒரு நாள் அது நிஜத்தில் நிறைவேறும்போது உள்ளே போய் நானாக டிக்கெட் எடுத்து போய் ஒரு ஜன்னல் சீட்டில் உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு விஐபியாக நானும் உட்காந்து அந்த ஃப்ளைட்லேருந்து அப்படி கீழே பார்க்கும்போது ஒரு கெத்து வரும் பாருங்க. அது வந்துச்சு. நியாயமான ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். உங்கள் பிள்ளை இன்னைக்கு பிள்ளை ஆசைப்பட்டா, என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு பிடிச்ச ஒரு கேக்கை வாங்கி கொடுத்தோம்னா அவள் அப்படி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது எனக்கு ஒரு பெருமை இருக்கும் பாருங்க. ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேன்டான்னு தூரத்துலேருந்து பார்ப்பேன் பாருங்க. அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிடுவா, வாயில் எச்சு ஒழுங்க. அதை பார்க்கும்போது பாருங்க, ரெட் வெல்வெட்டு அதை சாப்பிட்றதுல அவளுக்கு ஒரு, அவள் ஆசை நிறைவேறினதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்ததில் எனக்கு ஒரு, கர்த்தரும் அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நிறைவேற்றுவதில் அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதை பார்த்தவர் ரசிப்பார். அல்லேலூயா. நல்ல விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் பாருங்க, உள்ள நல்ல எண்ணங்களை ஓட விடணும். எந்த நேரமும் கெட்டதவே உட்காந்து யோசித்துக்கிட்டே
கெட்டது வந்துருச்சுன்னு வைங்க, பிரைஸ் காட், அதை துரத்தி அடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் உள்ள வந்துருச்சுன்னா துரந்து, கெட்ட எண்ணங்கள் வரும்போதே முகமே போன வாரமே சொன்னேன் பாருங்க, புருவம் இப்படி போயிடுச்சுனாலே என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள நிறையா எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ எந்த நேரமும் இப்படியே அலையும் பாருங்க, இந்த புருவம் அப்படியே சுருக்கிக்கிட்டே அலையும் பாருங்க. என்ன எப்படி இருக்கா, ஏதா எப்படி இருக்கா இப்படின்னா என்னென்னா பல பிரச்சனையவே யோசிச்சுட்ருக்கும், கெட்டதவே யோசிச்சுட்ருக்கும், கெட்டதவே அவன் அப்படி பண்ணிட்டானா நாளைக்கு அவனை பாடி இப்படி பண்ணுறேன் பழி வாங்குதலில் பண்ணிக்கிட்டு இருக்கும். உள்ள எந்த குப்பைகளும் இல்லாத முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன செஞ்சிருவோம், குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு. எல்லோரும் ஒரு முறை கூட சொல்லுவோம், என்னுடைய இருதயம் ஒரு குப்பை தொட்டி அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய இருதயம் குப்பை தொட்டி அல்ல. கண்டதையெல்லாம் உள்ளே போட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனத்தையா சொல்லி விட்டு போவான் பாருங்க, அது தூக்கி உள்ளே போட்டுக்கும். எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து எனத்தையா சொல்லுவான் பாருங்க, அதையும் தூக்கி உள்ளே போட்டுக்கும். எல்லாத்தையும் போட்டு அவன் தப்பிச்சு ஓடிடுவான். கடைசி குப்பை நிறைஞ்சு இங்கே நாரிக்கிட்டு கிடக்கும் பாருங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கலாம், சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறத என் ஹார்ட்டுக்குள்ளே எடுத்து போட்டுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அது குப்பை. அந்த குப்பையை அது ஏன்ட்ட சொல்லி ஏங்குள்ள ஹார்ட்டுக்குள்ளே போடாது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. குப்பையை நான் போட்டேன்னா இருதயத்தின் நிறைவினாலே, என் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் என் வாய் பேசும் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என் இருதயத்துக்குள்ள குப்பை இருந்துச்சுன்னா என் வாயில் என்னதான் வரும்? குப்பை தான் வரும். என் இருதயத்தில் நன்மை இருந்துச்சுன்னா, என் எண்ணத்தில் நன்மை இருந்துச்சுன்னா நன்மை வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என்னுடைய இருதயம் ஒரு குப்பை தொட்டி அல்ல, கண்டதையெல்லாம் உள்ள நான் போட மாட்டேன். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோமா? எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எந்த எண்ணத்தையும், ஒரு முறை கூட சொல்லுவோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஒரு எண்ணம் உள்ள வருதுன்னு வைங்க, கவனிங்க. ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருதுன்னா இந்த எண்ணம் என் ஆண்டவருக்கு பிடிக்குமா? இந்த எண்ணம் தருகிற நினைவுகளை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் மேலே இருந்து என்னை பார்க்குறாரு. இந்த எண்ணத்தை நான் யோசிக்கிறேன்னா இது அவருக்கு பிடிக்குமா? பிடிக்கலைன்னா உடனே என்ன பண்ணிடணும், அதை சிறைப்படுத்திடணும். அதுதான் பைபிள் சொல்லுது. நோ நோ நோ. கெட்ட எண்ணங்கள் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் என்ன வரும்? கெட்ட எண்ணம் வரும். கெட்ட எண்ணம் வந்ததுனால உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க பாருங்க. கெட்ட எண்ணம் வந்துட்டா எந்த நேரம் பார்த்தாலும் கெட்ட எண்ணமாகவே வந்துக்கிட்டே இருக்கு பாஸ்டர், இப்போ எனக்கு பிசாசு எதுவும் பிடிச்சிருச்சு போலன்றாங்க. நோ நோ நோவே. மனுஷனாக பிறந்த எல்லாவனுக்கும் என்ன வரும்? கெட்ட எண்ணம். அதுக்கு அதனால தான் பாருங்க, கென்னதேகின்னு என்ன சொல்கிறாருன்னா, வானத்தில் பறவைகள் பறக்கலாம். வானத்துக்கு மேலே, என் தலைக்கு மேலே ஒரு பறவை பறக்கிறத என்னால் தடை பண்ண முடியாமல் போகலாம். உண்மைதானே? நம்ம தலைக்கு மேலே பறவை பறக்குதா இல்லையா? பறக்குது. அதை நான் தடை பண்ண முடியுதா? என்னால் முடியலை. ஆனால் என் தலைக்கு மேலே பறக்கிற பறவை என் தலையில் வந்து கூடு கட்டுவதை என்னால் தடை செய்து நிறுத்த முடியும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? என் தலைக்கு மேலே பறவை பறக்கிறத என்னால் தடுத்து நிறுத்த முடியாமல் போகலாம். ஆனால் பறக்கிற பறவை என் தலையில் உட்காந்து குச்செல்லாம் எடுத்து கூடு கட்டுறதை என்னால் தடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்படிதான் எண்ணங்கள் வரும் போகும். பிசாசு பல எண்ணங்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை என் தலையில் வச்சு கொஞ்ச நேரம் எப்படி கூடு கட்ட விடுறது? அதே எண்ணத்தை உட்காந்து யோசிக்கிறது. நகத்தை கடிச்சிக்கிட்டு சிலதெல்லாம் பாருங்கள், யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அது கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், நெகமே இருக்காது. அதுக்கு கடிச்சு யோசிக்கணும்ட்டு போகும். யோசித்து எங்கேயோ போயிரும் பாருங்க. அதை திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு வரணும். வா கீழே உட்காரு. நல்ல நினைவுகளை உள்ளே
வைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையற்ற நினைவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எண்ணம் தேவையில்லாத எண்ணம், இது ஆண்டவருக்கு விரோதமான எண்ணம், தேவ சித்தத்திற்கு விரோதமான எண்ணமாக இருக்கிறது, இந்த எண்ணத்தை என் இருதயத்துக்குள்ளே அனுமதிக்க போகிறது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சிறைப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது. உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்றால் வாழ்க்கையிலும் நல்லது நிச்சயமாக நடக்கும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் இருதயத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும். ஆமென். அல்லேலூயா. குப்பைகளெல்லாம் என்ன செய்வோம்? வெளியே தூக்கி போடுவோம். ஆமென். குப்பையான நினைப்புகள், அடுத்தவங்க மேலே கோபம், வைராக்கியமான எண்ணங்கள், எத்தனை நாளைக்கு உள்ள வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க போகிறோம்? பாஸ்டர் நீங்கள் என்னத்தை சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட நபர் மேலே மட்டும் எனக்கு கோபம் தீரவே மாட்டேங்குது பாஸ்டர், நான் செத்தாலும் அந்த கோபம் எனக்கு போகாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா குப்பையை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கசப்புகளை தூக்கி போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கசப்புகளோடு இருக்க கூடாது. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கசப்புகளை நான் எனக்குள்ளே வைத்திருக்க போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கசப்புகளை எனக்குள்ளே வச்சிருக்க மாட்டேன், நான் மன்னிக்கிறேன். இயேசு என்னை மன்னித்தது போல நானும் அவங்கள மன்னிக்கிறேன், மறந்துடுறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் மன்னிச்சு மட்டும் பாருங்கள், உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை பெறுவீங்க. நீங்கள் பல வியாதிகளுக்கு காரணம் கசப்புகள் என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா எண்ணத்தையும், அது என்ன எண்ணம், எப்படிப்பட்ட நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்றத நான் என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும். எனக்குள்ள நான் ஃபில்டர் பண்ணணும். அதில் ஒரு முதல் கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? அல்லேலூயா. வேர் வில் தீஸ் தாட்ஸ் லீட் மீ? போன வாரம் கேட்டேன் இல்லையா? இந்த வாரம் கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்கும். இந்த எனக்குள்ள வந்திருக்கிற இந்த எண்ணம் எதற்கு நேராக என்னை நடத்தும்? நான் இந்த எண்ணத்தவே யோசித்துக்கிட்டு இருந்தேன்னா, டாக்டர் ஆகணும்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன்னா நல்லா படிக்க தோணும், நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்க தோணும், 10th நல்ல மார்க் எடுக்க தோணும், அந்த டாக்டர் படிக்கிறதுக்கான குரூப் எடுக்க தோணும். அதுக்கடுத்து கரெக்டாக இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, எண்ணத்தில் என்ன வந்துச்சு? எனக்கு நான் யாரை மாறணும்னு வந்துச்சு? டாக்டரை மாறணும்னு. அப்போ ஒரு எண்ணம் நமக்குள் வந்து விடும்போது, நல்லா கவனிங்க, சும்மா ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த நினைப்பு வெளியே போயிடுறது இல்லை, அந்த நினைப்பு உங்களை எங்கோ நடத்துகிறது. உங்களையும் அறியாமல் உங்கள் நினைவு எங்கே உங்களை நடத்துகிறதோ அங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க. ரெண்டாவது கேள்வி, will these thoughts get me where I want to go? இந்த எண்ணங்கள் நான் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே என்னை கொண்டு போகுமா? அசிங்கமானது ஒன்று உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, ஏன்னா இது மனசு தானே. எங்குள்ள இருதயம், எங்குள்ள மூளை, எங்குள்ள மூளையில் எங்குள்ள மனசுக்குள்ளே யாரால் எட்டி பார்க்க முடியும்? என் மனைவியால் எட்டி பார்க்க முடியுமா? முடியாது. யார் எட்டி பார்க்க முடியாதுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் யோசிப்பேன். ஆனால் ஒன்றைய நீங்கள் அறிஞ்சிருக்கணும், கர்த்தர் எட்டி பார்ப்பார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது மத்தேயுவில், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போ அவர் பேர் என்னது? அந்தரங்கத்தில் பார்க்கிறவர். நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அப்படி என்னுடைய அந்தரங்கத்தில் அவலட்சணமானதையும் தீர்ப்பானதையும் தேவையற்றதையும் உட்காந்து யோசித்துக்கிட்டே, காலாட்டிக்கிட்டே, ஃபேன் கடியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே, நல்லா இருக்கே, அசிங்கமாக நினைக்கிறது நல்லா தான் இருக்குது. சில நேரம் அசிங்கமாக நினச்சி அசிங்கமாக நினைக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள்.
அவலட்சமாக நினைக்கிறது கூட என்ன சூப்பராக இருக்குன்னு, அது கேடு கெட்டதாக இருக்கும். அதை உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கு, காலாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் ரொம்ப லைத்து யோசித்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த அளவு பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த எண்ணம் நான் எங்கே செல்ல வேண்டுமோ, என் கோல் என்ன? நான் வந்து இந்தியாவில் இங்கே ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்ஜிஸில் இங்கே ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய லட்சியம் என்னன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணுறவனா ஒரு பிரசங்கியாராக இருக்கக்கூடாது. நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்குள்ள லட்சியம் நான் ஒரு சர்வதேச பிரசங்கியாராக இருப்பது. சர்வதேச பிரசங்கியாராக இருக்கணுன்ற லட்சியத்தை வச்சுட்டு இங்கே கண்டதையும் தீர்ப்பானதையும் அசிங்கமானதையும் ஆகாததையும் அவலட்சணமானதையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா, இந்த அவலட்சணமான நினைப்புகள் என்னுடைய இலக்குக்கு நேராக என்னை கொண்டு போகுமா? கொண்டு போகுமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டேன், இஸ் தீஸ் தாட்ஸ் ஸ்கிரிப்சரலி அக்செப்டபிள்? எனக்குள்ளே வருகிற இந்த எண்ணம் வசன ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இந்த எண்ணம் சரியானது என்று பைபிள் சொல்லுதா? சரி, நீங்கள் ஒன்று கேட்கலாம், பாஸ்டர் இந்த எண்ணங்கள்லாம் வரும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு திடீர்னு இந்த நினைவு வந்துச்சு. நீங்கள் குதர்த்தமாக இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் நினைவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்க நேரமாக பாஸ்டர் எங்களுக்கு இருக்கும்? நினைப்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது, கண்ட நினைவுகள் வந்து எங்களை ஆக்கிரமித்துட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்குற இந்த ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நினைவு வரும்போது உங்களால் கேட்க முடியாது, தோற்று தான் போவீங்க. அந்த நினைவு உங்களை ஆக்கிரமித்திருக்கும். ஏதோ பாவத்தில் தான் முடிஞ்சிருப்பீங்க, குற்ற உணர்வில் தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைவு வரும்போது கேட்காதீங்க. ஒரு ஆள் ஒரு முறை அடிபட்டு ஒரு நினைவு வந்து உங்களை ஒரு ஆட்டி ஒரு பாவம் செய்ய வச்சிருச்சு இல்லையா, அதுக்கடுத்து உட்காந்துருப்பீங்க, ஐயோ போச்சு தோத்துட்டேனே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க பாருங்களா. அந்த நேரத்தில் இதை கேளுங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு போன இந்த நினைவு சரியானதா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? அடுத்த கொஸ்டின், will these thoughts build me up or pull me down? இந்த எண்ணம் என்னை கட்டி எழுப்புகிறதா, என்னை பிடித்து இழுக்கிறதா? இந்த நினைப்பு எனக்குள்ளே வரும்போது இதை என்னை கட்டி உயர எழுப்புகிறதா, காலை பிடிச்சி என்னை இழுக்கிறதா? படிக்கிற பிள்ளைங்க, பிரைஸ் காட், ஏன் செல்ஃபோனையே எடுத்துகிட்டு கையில் உட்காந்துட்டு இருக்காதன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம்? செல்ஃபோனை வாங்கிட்ட கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லைப்பா, கண்ணு வரவாக்க நான் வாய் வரவாக்க வேணுங்க. ஏன் சொல்கிறோம்? செல்ஃபோனை வை, நீ படிக்கிற, உன் கவனம் எதில் மட்டும்தான் இருக்கணும்? படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா 10 பேரோடு நீ படிச்சுட்ருக்க, நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆமாவா இல்லையா? 10 பேரோட படிச்சுட்ருக்க, அந்த 10 பேரில் 5 பேர் பாஸ் ஆகிருப்பான். பாஸ் ஆன கூட்டத்தில் நீ எந்திரிச்சு நிற்கணுமா, ஃபெயிலான கூட்டத்தில் தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கணுமா? நீ ஜெயிக்கணும் இல்லையா? நீ ஜெயிக்க தானே பிறந்திருக்க. அப்போ உன்னுடைய கவனத்தை என்ன செய்யக்கூடாது? செதற வைக்கிற எந்த விஷயத்திலையும் நீ ஈடுபடக்கூடாது. மொபைலு, ஷார்ட்ஸு, அதில் இப்போ வருகிறதெல்லாம் பாருங்க, பார்க்குற மாதிரியா இருக்குன்றீங்க. முந்தியெல்லாம் கொஞ்சமாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பாருங்க, இவங்க இத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. உன்னுடைய கவனம் எல்லாம் படிக்கணும். நான் நல்லா படித்து, நீ நல்லா படிச்சின்னா நல்ல மார்க் வாங்குவ, நல்ல பாஸ் ஆவ, நல்ல குரூப் கிடைக்கும், நல்ல குரூப் கிடைச்சா நல்ல வேலைக்கு போவ, நல்ல வேலைக்கு போனால் உயர்ந்த பதவியில் இருப்ப, கார் வாங்குவ, உங்கள் அப்பா அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடுவ, நீயும் அப்படியே கெத்தாக நடந்து வருவ. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பெருமையாக தானே இருக்குது. நீ இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இரு, நாளைக்கு ஆம்பளை பசங்களுக்கு
நீ இன்னைக்கு ஷார்ட்ஸ் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா நாளைக்கு ஷார்ட்ஸ் போட்டு நடுத்தருவில் உட்காந்துட்டு தீர்க்க தரிசனம் தான். பொம்பளை பிள்ளை நீ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கியா? சாட்சியே பார்த்துக்கிட்டே இரு. நாளைக்கு கொண்டையை போட்டுட்டு கரிச்சட்டியை சுரண்டிட்டு இருப்ப. ஏன்னா அவன் தான் உனக்கு கிடைப்பான். ஷார்ட்ஸ் பார்க்குற ஒருத்தன் தான் உனக்கு கிடைச்சிருப்பான். உனக்கு டாக்டராக கிடப்பான். மாற்றணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு உங்களுக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை? எல்லாரும் சொல்லுங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்ல எல்லாரும் சொல்லுங்க. குழந்தைங்க எல்லாம் சொல்லுங்க. ஜெரன் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹரிபிரசாத், பிரின்சி கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை. நான் ஜெயிக்கும்படி பிறந்திருக்கிறேன். தோக்கிறதுக்கு வரல, நான் ஜெயிக்க வந்திருக்கேன். என் குடும்பத்துக்கு, என் சொந்தக்காரவங்களுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். அவங்கள தலைகுனிய வைக்கிறதுக்கு நான் பிறக்கலை. என்னால் முடியும். காரணம் நான் ஆண்டவர் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. அப்போ ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் என்னை மேலே இழுக்குதா கீழே இழுக்குதா அப்படின்றத நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களுக்கு நேராய் சொல்வோம். கொலோசியர் 3:1-2 வசனங்கள் வாசிக்கிறவங்களுக்காக. நீங்கள் கிறிஸ்துவுடனே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளே அல்ல. ஆமென். இந்த 2வது வசனத்தில் வேறு ஒரு செட் யுவர் அஃபெக்ஷன். இந்த ஆங்கில வேதாந்தத்தில் செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் திங்ஸ் எபோன்னு போட்டிருக்கு. நான் வைத்திருக்கிற மொழிபெயர்ப்பில் செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் எபோ. உன்னுடைய மனதை மேலான காரியத்து மேலே வச்சிரு. கவனிங்க. என்னைய எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முக்கியமான 2 காரியங்களை நான் முன்வைத்து நம்ம முடித்து ஆராதனையை முடிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையை எப்படி நினைக்கணும்னா, இந்த பைபிள் வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் என்ன இருக்குது? அசுத்தம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, காமம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கொலை இருக்குது, திருடு இருக்குது, அடுத்தவனை கெடுத்துடலாமான்ற எண்ணம் இருக்குது, நான் உயர்றதுக்கு 4 பேரை மிதிச்சிடலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது, குறுக்கு வழி இருக்குது. இதெல்லாம் எங்கே உள்ளது? பூமியில் உள்ளது. பரலோகத்தில் இதெல்லாம் இருக்கா? தூதர் ஒரு தூதன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், இந்த தூதனோட நம்ம பெருசாக இருந்தால் இவனை மிதிச்சு ஏறிடணும் அப்படி நினைப்பான்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்தில் அதெல்லாம் கெட்ட எண்ணங்களுக்கு இடமே இல்லை. பரலோகத்தின் நினைவு மேலான நினைவு. தேவனை போல தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வசனம் நமக்கு ஒரு ஐடியா சொல்லி தருது பாருங்க. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே. மேலானதுவே யோசிச்சுட்டு இருக்கணும். ஐயா, எப்படி மேலானது யோசிக்கணும்னா, ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது நீங்களா சொல்லணும், ஐயா நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது எனக்கு சீப்பாக இருக்குது, நான் இதை யோசிக்கலாமா? இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா? நான் யோசிக்கிறேன், வா வா வா, இன்னும் பிசாசே, இன்னும் கொஞ்சம் கெட்ட எண்ணத்துக்கு காலாட்டிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கெட்ட எண்ணம் நம்மளை தாக்கும் போதே கண்டுபிடிக்கணும், இது பூமிக்குரிய எண்ணம். நான் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவனாக இருக்கணும்? மேலான ஆண்டு ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன்னா எங்குள்ள திங்கிங்கும் எப்படி இருக்கணும்? உங்களை குறித்த மேலான எண்ணம் உடையவர்களாக இருங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை குறித்த மேலான எண்ணம் உடையவர்களாய் இருங்கள். இன்னொரு இடத்து சொல்லுங்கள், உங்களை குறித்த மேலான எண்ணமுடையவர்களாய் இருங்கள். பாருங்க, இப்போ என்னை குறித்த மேலான எண்ணமுடையவனாய் நான் இருப்பேன்னா, நான் தரங்கெட்டு ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் யாருன்னு தெரியும் இல்லையா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன். என்னை குறித்த மேலான எண்ணமுடையவனாய் நான் இருக்கும்போது நான் தரங்கெட்டவனா ஒரு நாள் நடந்துக்கவே மாட்டேன். தரங்கெட்ட வார்த்தைகளை நான்
தரங்கெட்ட ஜோக்கு, சீப்பு ஜோக்கள். சில இங்கே பாருங்கள், உண்மையை தான் சொல்கிறேன். என்னுடைய வாலிப வயசுலலாம் பாருங்கள், இந்த சீப்பான ஜோக்கெலாம் அடிச்சுட்டு ரொம்ப என்னை சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்து தான் எனக்கு சந்தோஷம். வாலிபர்கள் தானே, இப்போ எல்லாம் இருக்கிறீங்களா, உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஒரு காலம் இருந்துச்சு பாருங்கள், சீப்பான ஏதாவது ஜோக்கு சொல்லிட்டு அவங்க சிரிப்பாங்க பாருங்கள், அதில் எனக்கு ஒரு பெருமை, ஒரு சீப் ஜோக்கு. இப்போ அதெல்லாம் யோசிக்கும்போது இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேனாடா நானுன்னு யோசிக்க தோணுது. உங்களுக்கும் அப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுடைய கடந்த காலத்தை யோசிக்கும்போது இவ்வளோ சீப்பாக நான் நடந்துக்கிட்டேன். என்னை குறித்த மேலான எண்ணம் உடையவனாய் நான் இருக்கணும். என்னை குறித்த உயர்வான எண்ணம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் என் நடையில் வித்தியாசம் இருக்கணும். உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம், உலகத்தாருக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனை அறியாதவர்களுக்கும் சொல்லுங்க, தேவனை அறிந்த எனக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனை அறிந்தவனும் அறியாதவனும் அதே மாதிரி பேசுகிறான், நடுரோட்டில் இருந்து சாக்கடை மாதிரி பேசுகிறான். தேவனை அறிந்த இவனும் கோட்டு போட்டுக்கிட்டு சாக்கடை மாதிரி பேசுனா என்னங்க வித்தியாசம் இருக்கு? சரி, இதெல்லாம் எப்படி நான் கொண்டு வருவதுன்னா தீர்மானம் தான், டெசிஷன். உங்கள் தீர்மானத்தில் தான் நீங்கள் இந்த சர்ச்சை விட்டு போகும்போது நான் மேலான எண்ணத்தை தான் உள்ளே விடுவேன், சீப்பான எண்ணத்தை யோசிக்க மாட்டேன்ற எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா நீங்களே ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசு ரத்தம் சிந்தி உங்களை வாங்கியிருக்கிறார். நீங்கள் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? இயேசுவின் ரத்தம் சிந்தி உங்களை கிரயித்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க, நான் ரொம்ப காஸ்ட்லி. பிரைஸ் காட். நான் காஸ்ட்லின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீப்பாக ஒரு இடத்துல உட்காந்து சீப்பான ஜோக் அடிச்சுக்கிட்டு சீப்பான வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி சண்டையை போடுறது, கொலையாடியில் சண்டையை போடுறது, சர்ச்சில் வந்து அந்நிய பாஷையை பேசுறது, கொலையாடியில் போய் வேற ஒரு பாஷையை பேசுறது, இதெல்லாம் ஏன் வருது? என்னை குறித்த மேலான எண்ணம் என்னிடம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்களை குறித்த மேலான எண்ணமுடையவர்களாய் நீங்கள் இருங்க. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. முதல்ல ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். Because you have been bought with a praise. The blood of Jesus has been shed for you on the cross of Calvary. Amen. Hallelujah சொல்லுவோமா? சரி, என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். என் மைண்டில் என்னை குறித்து என்ன எக்ஸாக்டாக நினச்சிருக்கேனோ அப்படித்தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இப்படித்தான் இருப்பேன், இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன்னு எப்போ நான் வந்தேனோ அப்போவே நான் நினச்சிட்டேன் இப்படித்தான் இருப்பேன். ஊழியம் தான் செய்ய போகிறேன், ஊழியம் செஞ்சால் இப்படித்தான் செய்ய போகிறேன். என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே. நான் சொல்கிறேன், அல்லேலூயா, பிரைஸ் காட். என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? போன வாரமே சொன்னேன், லெட்ஸ் ஸ்டார்ட் வின்னிங் இன்சைட் அப்படின்னு முடித்தேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், லெட்ஸ் ஸ்டார்ட் வின்னிங் இன்சைட். உள்ளே வெற்றி பெற துவங்குவோம். பக்கத்தில் இருக்க பாருங்க, உள்ளே சொல்லுங்க, உள்ளே உள்ளே வெற்றி பெற துவங்குங்கள். அல்லேலூயா. உள்ளே வெற்றி பெற. நான் இந்த கதையை மட்டும் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு இதாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கலாம், தாவீதை குறித்த காரியங்கள். இப்போ கோலியாத் என்கின்ற ஒருவன் வந்து இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக நின்றுக்கிட்டு, ஒரு பெரிய பலசாலியாக வந்து முன்னாடி அப்படியே நின்றுட்டு சொல்கிறான், என் கூட எவனாச்சும் ஒருத்தன் மோதுனா, என் கூட ஒருத்தன் மோதி அவன் ஜெயிச்சிட்டா உன் தேசம் இஸ்ரவேல் தேசம் ஜெயிச்சிருச்சு. என் கூட வந்து ஒருத்தன் தோத்துட்டா பெலிஸ்தியர்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எல்லாரும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்கிற ஸ்டைலை பாருங்க. எல்லாரும் ஏன் அடிச்சுக்கிறீங்க, ஏன் ஒருத்தன் அடின்றான்.
வந்து நிற்கிறான். எத்தனை நாள் நிற்கிறான்? 40 நாள் வந்து நின்றுட்டு சொல்லிட்டு போவான், ஏ ஆள் இல்லையா எப்பா, யாரும் இல்லையாப்பா, ஆம்பளை யாரும் இல்லையா அப்படின்ட்டு போவான். பாருங்க எப்படி இருக்கும். இங்கே இஸ்ரவேல் ஆம்பளைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாம் போர் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டிருக்கான், பிரஸ்ட் பிளேட் வச்சுருக்கான், ஆயுதத்தை வச்சு அடித்தா கூட அவன் சாக மாட்டான், எல்லாம் சேஃபாக இருக்கான். ஆனாலும் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு. வித் ஆல் த பேட்டில் அப்பேரல்ஸ் they were just looking at Goliath. அண்ட் அவனுக்குள்ள ஈட்டி நீளம் எவ்வளோ இருக்குது, அவன் மசில் எவ்வளோ இருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கானே ஒளிய, இவன் யாருன்றது அவனுக்கு தெரியாமையே. நம்மளும் அப்படி தான் பாருங்க. ஏ ஈட்டியை பார்த்தியா எவ்வளோ நீளமாக வச்சுருக்கான் பாரு, ஏ கோலியாத் மசிலை பாரு எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பாருன்ட்டே பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே உட்காந்து. 40 நாள் அவன் வந்து சொல்கிறான், டே ஆம்பளை யாரும் இல்லையா. இன்னைக்கு பிசாசு ஆண்டவருடைய பிள்ளைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, ஏய் ஆண்டவருங்க கூட இல்லையான்றான். நம்மளும் கேட்டுக்கிட்டு வியாதியை பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், தாழ்ச்சியை பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்பங்க எந்திரிக்க போகிறோம்? அப்போ ஒரு சின்ன தம்பி வரான் பாருங்க, 17 வயசு தம்பி. யாரு? தாவீது வருகிறான். அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்க போர்க்களத்துக்கு வருகிறான். எதுக்கு வந்தேன்னா, அப்பா சாப்பாடு கொடுத்து விட்டாரு, பார்க்க வந்தேன். என்ன நடக்குது இங்கே? ஒருத்தன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கானே, இவன் தான் இப்போ இஸ்ரவேலுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கான், இவன் ஒருத்தன் அடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம், இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் இவன் அப்படின்றான். இப்போ தாவீது ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, இவனை தோற்கடித்தால் என்ன கொடுக்கப்படும்? என்ன கேள்வி பாருங்க. இவனை அடித்தா என்ன கிடைக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, கோலியாத்தை மேற்கொண்டால் என்ன கிடைக்கும்? இவங்களுக்குள்ள கேள்வி எப்படி இருந்துச்சு? இவனை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. தாவீதுக்குள்ள கேள்வி எப்படி இருந்துச்சு? இவனை தோற்கடிச்சா எனக்கு, நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை நீங்க வின் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி ஒரு சவால் இருக்குது, அந்த சவாலை நீங்க ஓவர் கம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரைஸ் காட். அல்லேலூயா. இதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆப்டிமிசம், பெசிமிசம்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. என்னது? ஆப்டிமிசம், பெசிமிசம். அந்த ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட்ன்றாங்க அந்த நபர்களை. என்னன்னா, நல்லா கவனிங்க, ஆப்டிமிஸ்ட்னு சொன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பார்ப்பது, அல்லது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை பார்ப்பதற்கு பேர் ஆப்டிமிசம். பெசிமிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்க்கிறது. நம்மில் அநேகர் எப்படி தெரியுமா இருப்போம், இது நல்ல வாய்ப்புமா. எங்கள் அம்மா, நான் நேவியில் செலக்ட் ஆகிட்டேன் பாருங்க 2000. நான் ஒரு மியூசிஷியன் செயலர், நான் செலக்டட் அண்ட் அப்பாயிண்டட். சரிங்களா? எனக்கு அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. என் தாயார் ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போ நான் அதில் செலக்ட் ஆகிட்டேன், நேவியில் செலக்ட் ஆகிட்டேன். நான் டெல்லியில் போய் அப்பாயிண்ட் ஆக வேண்டியது தான் மியூசிஷியன் செயலராக. அப்போ நான் கிளம்பி போகிற அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு மனசு இல்லை என்னை விட, அதான் உண்மை. இவனை விட்டால் எப்படிடா, என்னை கடைக்கு கூட தனியாக அம்மா அனுப்ப மாட்டாங்க. டம்ளர் வாங்கி அதில் என் பேர் எழுதி வச்சுப்பாங்க, ஜான் தினகரன்னு. எப்படி? பொம்பளை பிள்ளை பேர் தானே எழுதுவாங்க. எங்கள் அம்மா என் பேர் எழுதுவாங்க. டம்ளர் வாங்கினா கூட ஜான் தினகரன், அதில் அம்மா வாங்கின பொருளெல்லாம் என் பேர் இருக்கும். ஒரு கேர்ள் மாதிரி என்னை வச்சுட்டுப்பாங்க. வெளியே போதரா, சீக்கிரம் வந்துடுடா அப்படின்வாங்க. சரிம்மா சரிம்மான்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டு அதுக்கு ஓடிடுவேன். அதுக்கு அது வேற பாருங்க. நேவியில் செலக்ட் ஆகிட்டேன், இப்போ அட்டன் பண்ணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா நான் போகணுமா அப்படின்றேன். இல்லைடா தண்ணிடா, தண்ணிக்குள்ளெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அதுவே நேவியான், அதுவே நேவி. அவன் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து அதில் என்னை தேர்ச்சி பெற வச்சுருவான்.
ஐயோ தண்ணி சம்மந்தமானது, தண்ணிக்குள்ளே உன்னை தள்ளி விட்டுருவாங்க, தண்ணிக்குள்ளே போய் நீ விழுந்துட்டேன்னா என்ன பண்ண. நேவியில் செலக்ட் பண்ணியாச்சு, அதை சந்தோஷமாக செலக்டட் ஆகிட்டான் என் பிள்ளை அப்படின்ட்டு அனுப்பி விடுறத விட ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தேடுறது. வழியிலே சிங்கம் இருக்கும்னு சோம்பேறி சொல்கிற மாதிரி எந்த வேலையை சொல்லுங்க அதில் ஒரு முட்டுக்கட்டை போடுறது. இதை செஞ்சால் நல்லா இருக்கும், ஐயோ அதை செஞ்சால் இது இப்படி ஆயிரும், இதை செஞ்சு பார்ப்போமா, ஐயோ அதை செய்யவே கூடாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன், பெசிமிஸ்ட்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேடி கண்டுபிடிக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நினச்சி ஸ்தோத்திரம் போட்டு போய்கிட்டே இருங்க. தாவீதை போல கோலியாத்திங்க பிரச்சனை, ஆனால் அந்த கோலியாத் என்னும் பிரச்சனைக்குள்ளே என்னத்தை பார்க்குறான், பொக்கிஷத்தை பார்க்குறான். அவன் கேட்குறான், இவனை தோற்கடிச்சால் எனக்கு என்ன கிடைக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபு உறுதி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ராஜாக்குள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாராம். பாருங்க, எவனுக்காச்சும் இந்த எண்ணம் போச்சான்னு பாருங்க. இவனை அடித்தா என்ன கிடைக்கும், இவனை அடித்தா ராஜா பொண்ணு கிடைக்கும். ராஜா பொண்ணு கிடைச்சா நீ யாரு, ராஜாவோட மருமகன். பார்க்கிற பார்வையை பாருங்க. அதுக்கடுத்து பிரைஸ் காட், என்ன கவனிக்கிறீங்களா? இவன் சொல்கிறான், நான் போய் தோற்கடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு வசனம் வேண்டாம், அதில் தான் இருக்குது. அப்படியே நான் போய் என்ன செய்கிறேன், தோற்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சவுல் ராஜாட்ட இவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த சின்ன பையன் போய் கோலியாத்திட்ட சண்டை போட போகிறானா ராஜா அப்படின்னு. உடனே எப்பா நீ பார்க்க ரொம்ப சின்ன பையனாக இருக்க, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன், அவன் ஏற்கனவே அவன் நல்ல தேர்ச்சி பெற்றவன், நீ பாவம் நல்ல இளைஞனாக இருக்க, உன்னால் எப்படி முடியணும்? ஒன்றா என்னால் முடியுன்றான். எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, நான் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, இங்கே தான் மேட்டர். என்னை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னை கேட்டால், என்னை கவனமாக கேட்டால் உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அசால்ட்டாக கேட்டால் பரவாயில்ல, கதை கேட்ட மாதிரி போயிருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் வனாந்திரத்தில், வனாந்திரம்னு என்னது, காட்டில், நான் காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்துச்சு. எங்க? நான் காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சிங்கமும் கரடியும் வந்துச்சு. யார் பார்த்தா? யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தோமா? காட்டில் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்தது, யாராச்சும் பார்த்தோமா? சீக்ரெட். சீக்ரெட்னு எதை சொல்கிறோம்? எந்த மனுஷனும் பார்க்க முடியாத ஒரு இடம் என் வாழ்க்கையில் இருக்குது. நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் காரியமாக, என்னை கவனிங்க. வாட் இஸ் சீக்ரெட்? நோபடி கேன் see. தட் இஸ் சீக்ரெட். என்னுடைய மனைவி கூட பார்க்க முடியாது, என்னுடைய தாய் தகப்பன் பார்க்க முடியாது, என்னுடைய உடன்பிறப்புகள் பார்க்க முடியாத ஒரு ரெலம் இருக்கு எனக்குள்ள. There is a realm inside of me, secret realm. அங்க நான் தான் ராஜா, நான் வச்சது தான் சட்டம், நான் என்ன செய்கிறேனோ அதுதான் நடக்கும், என்னை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துலையும் யார் பார்ப்பாருன்னு சொன்னேன்? கர்த்தர் பார்க்கிறார். இங்கே தாவீது சொல்கிறான் பாருங்க, இந்த கோலியாத்தை நான் சீக்கிரம் ஈஸியாக அடிச்சிருவேன். எப்படி அடிப்ப அப்படின்னு சவுல் கேட்டதுக்கு, நான் யாரும் பார்க்காத இடத்துல சிங்கத்தையும் கரடியவும் கொண்டிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றான். ஐ ஹாவ் எ எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள வெற்றி பெற்ற, யாரும் பார்க்காத இடத்துல நோ, இது ஆண்டவர் பிடிக்காது. பிசாசே, யாருமே இல்லாத ஒரு 4 செவத்துக்கள். கவனிக்கிறீங்களா? என்ன உண்மையான நான் யாருன்னு தெரியுமா? உண்மையான நீங்கள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? யாருமே இல்லாதப்போ ஒரு கதவை புட்டிட்டு 4 செவத்துக்குள்ளே இருங்க. அங்கே எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கிறீங்கன்றத பார்த்து நீங்கள் நல்ல ஆளா கெட்ட ஆளான்னு கண்டுபிடிச்சிடலாம். வெளியே ஸ்தோத்திரம்லாம் பயங்கரமாக தான் இருக்கும், ஹல்லேலூயா அப்படின்லாம். 4 வால்
4 செவத்துக்குள்ள யாரும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, சேரை போட்டு நடுவில். என்னென்ன யோசிக்கிறீங்க, எதெல்லாம் யோசிக்கிறீங்கன்றத வச்சு ஒரு நோட் பண்ணி வச்சு கடைசி கன்க்ளூஷனுக்கு வாங்க. நீங்கள் நல்லா ஆளா கெட்டாலான்னு கரெக்டாக சொல்லிடும். Who are you in your secret place? உங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் யாராக இருக்கீங்க? திடீர்னு சிங்கம் மாதிரி ஒரு எண்ணம் வரும், அசுத்த எண்ணம் வரும். இப்படி செஞ்சுருவோமா, தப்பு பண்ணிடுவோமா. வாலிபர்கள் கவனிக்கணும் நல்லா. சிங்கம் வரும், கரடி வரும், அது வந்த உடனே அம்மான்ட்டு சிங்க காலில் விழுந்துருவ. நீ அப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்ப நீ. இப்போ சிங்கம் உன்னை பார்த்து அதுக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. இவன் சும்மா போய் நின்னாலே இவன் கீழே விழுந்துருவான், இவன் கீழே விழுந்துருவா. ஒரு சின்ன கெட்ட எண்ணத்தை கொடுத்தாலே பாவம் செஞ்சிருவாங்க. பெரிய சவால் சேலஞ்ச் எல்லாம் தேவையே இல்லை. ரம்பா ஊர்வசாவோ என்னை கவனிக்கிறீங்களே என்ன? இவங்களை மயக்கிறதுக்கு, இவங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு ரம்பா ஊர்வசியெல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம் வேண்டாம். சின்ன ஒரு மேகசினோட அட்டை படத்தை போட்டால் போதும், அவன் விழுந்துருவான் பொத்துன்னு. எவ்வளோ ராவா பேசிகிட்டு இருக்கேன்ல, பரவாயில்ல. அட்டைப்படத்தை பார்த்து கீழே விழுந்துருவான். உன்னை பிசாசு சொல்லுவான், இவனுக்கெல்லாம் பெருசாலாம் ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டை ஒரு ரீல்ஸை மட்டும் அனுப்பிவிடுவேன், விழுந்தான். அங்கே நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்கு போய் உங்களுக்கு டெம்டேஷன் வருகிற அந்த இடம், யாரும் காணாத வனாந்தரத்தில் சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, அதனால கோலியாத்தை எனக்கு அடிக்க முடியுன்றான். நீங்கள் இன்றைக்கு சின்னவங்க பெரியவங்க வாலிபர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஏதோ ஒரு டெம்டேஷன் உங்களுக்குள்ள சீக்ரெட் ஏரியாவில் இருக்கும். அந்த டெம்டேஷன் தெரியும், உங்களுக்கா தெரியும் இது டெம்டேஷன் பிசாஸ் தான் கொடுக்குறான்னு. அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுங்களேன். ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும். ஹலோ கேளுங்க, முறை கஷ்டமாக இருக்கும். அப்படியே பிசாசு உங்களை, ஏன்னா அதில் பிடிச்சி வச்சுருக்கானே. நோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கடவுளுக்கு பிரியமில்லாத இந்த ஆக்ஷனை நான் செய்ய போகிறது இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கடவுளுக்கு பிரியமில்லாத இந்த எண்ணத்தை என் மைண்டுக்குள்ளே என்டர்டெயின் பண்ண விட முடியாது. ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ரூம் ஃபார் திஸ் அக்லி தாட் அப்படின்ட்டு விடுங்களேன். ஒரு முறை வெற்றி கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்க, 2வது முறை 3வது முறை இப்போ வெற்றி உங்களுக்கு பழகிரும். இப்போ நீங்களும் சொல்ல முடியும், ஒரு விசை சிங்கத்தையும் கரடியையும் கொன்றவன் நான். இப்போ எப்படி சொல்ல முடியும், பல விசை சிங்கமும் கரடியும் என்னை கொன்று இருக்கிறது உள்ள. இனிமேல் நீங்க சொல்றது எப்படின்னா, சிங்கத்தையும் கரடியும் கொன்றவன் நான். இப்ப பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான், பக்கத்தில் வரமாட்டான். அம்மா இது பெரிய கேஸே வேற, இது ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அப்புறம் சவுல் ராஜா சொல்றான், போய் என்ன செய், கோலியாத்தை மேற்கொள்ளு. நான் என்ன சொல்றேன்னா, சீக்ரெட்ல வெற்றி பெறலன்னா பப்ளிக்காக வெற்றி கிடைக்க போவது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் சொல்கிறேன், உங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் வெளியரங்கமாய் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு. You are not even going to stand before Goliath because you are not eligible. உள்ளுக்குள்ள உங்களை டெம்டேஷன் தூண்டு பாருங்க. பெரியவங்களுக்கு சொல்கிறேன், என்ன வாலிபர்களுக்காக பேசிட்டு இருக்காரு நீங்கள் யோசிச்சுங்க. பெரியவங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு சொல்லுவான், உங்கள் வாயை கிளறுவான் பாருங்க. வாயை திறந்து நறுக்குன்னு வெடுக்கு 4 கேள்வி கேட்கலாம் போல உங்களுக்கு தோணும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நோ நான் பேச மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, சமாதானத்தை நான் விரும்புகிறேன், வேண்டாத வார்த்தையை நான் பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சிங்கத்தையோ கரடியவோ வென்றுட்டீங்க உள்ளுக்குள்ளன்னு அர்த்தம். உள்குள்ள பெறுகிற வெற்றி தான் வெளியே நான் பெறப்போகிற வெற்றியை தீர்மானம் செய்கிறது. நான் சொல்லுகிறேன், பிரைஸ் காட், உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்கள்
இருக்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் வெற்றி பெறும்படியாக தேவனாலே பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இதுவரை ஒருவேளை என்னுடைய அந்தரங்கத்திலே தோல்வி பெறுகிறவனாய் நான் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் I am going to stand against the devil. ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க போகிறேன். பிசாசு தருகிற வேண்டாத எண்ணங்களில் இருந்து நான் ஜெயிக்க போகிறேன். நான் ஜெயிக்க பிறந்தவனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த வாரத்திலே பிரைஸ் காட் பெரிய மாற்றத்தை, விடுதலையை நான் சொல்லட்டுமா, சின்ன சின்ன வெற்றிகள், சக்சஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கூட்டும். நமக்கு ஏன் வெளியே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை தெரியுமா? ஒரு கூட்டத்தில் போய் நிற்கவே முடியலை பாருங்க. அப்படியே நான் அனுபவிச்சதான். நான் ஏதோ ஒன்று இங்கேருந்து பேசணுன்றதுக்காக பேசலை. ஒரு 10 பேர் முன்னாடி நிற்கவே முடியாது பாருங்க. நெளிஞ்சிக்கிட்டே இருப்பேன் பாருங்க. இல்லை, அப்படி கேவலமாக நின்றுட்டுருப்போம் பாருங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே நிற்கலை. ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ளே தோல்வி தோல்வி தோல்வி. உள்ளுக்குள்ளே என் தோல்வி 10 பேர் முன்னாடி என்னை நிற்கவே விடலை. நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே நீங்கள் பெறுகிற சின்ன சின்ன வெற்றிகள் அடுத்தவங்க முன்னாடி போல்டாக உங்களை நிற்க வைக்கும். ஹலோ, ஐ எம் ஜான் தினகரன் அப்படின்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கும். காரணம் என்ன தெரியுமா? உள்ள நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. வெற்றி பெறுவதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் தோற்று போகிற ஆளே கிடையாது. உங்கள் நேச்சரே கிடையாது. நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இயேசு உங்களை வாங்கியிருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் எதிர்காலத்திலே, ஹல்லேலூயா, உங்கள் கேரியரில், எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பெறுறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்த வாரத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் நான் சாட்சிகளை கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நான் கேட்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். பிரைஸ் காட். உங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தை மண்டலங்களிலே ஸ்தோத்திரம், ஒரு புதிய ஆண்டவரை, ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, வாழ்க்கையிலே ஆண்டவர் நாங்கள் தோற்றது போதும். எல்லாரும் சொல்லுங்க, நான் தோற்றது போதும். நான் தோற்று தொப்பி போட்டது போதும். ஹல்லேலூயா. நான் இனிமேல் ஜெயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், டேஸ்ட் பண்ணும், விக்டரியை நான் டேஸ்ட் பண்ணும். சொல்லுங்க சத்தமா, வாய் தெரிஞ்சுக்கணும். நான் வெற்றியை ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற அப்படினால் உங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளாக வெற்றியின் மனநிலை உண்டானதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கு இது என்னால் முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாதுன்னு அநேக பிரச்சனைகளை குறித்து நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். அதில் தோற்று போய் கொண்டே இருந்தோம். இன்றைய நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் பலனையும் எனக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவரை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அப்படியாகவே நான் என் இருதயத்தில் நினைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் ஆண்டவரே அதுக்கு நேராக என்னை நடத்தக்கூடியதாக இருக்கிறதுக்காக, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தும். தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வார்த்தை கொடுத்த அருமையான போதகரை அப்பா ஜானப்பா இன்னும் கோடிகளுக்கு லட்சங்கள் பயன்படுத்துங்க. இந்த ஆண்டவர் வெளிப்பாட்டின் வார்த்தைகள் இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே பேசப்படட்டும். அநேகருடைய இருதயங்களுக்குள்ள குற்ற மனசாட்சியின் எண்ணங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை ஆகப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக ஒரு விடுதலை பெற்ற உணர்வை நாங்கள் இப்பொழுதே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, தேவன் தீர்மானித்திருக்கிற வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் பாதுகாப்பும் தெய்வ பிரசன்னம் தெய்வ அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பிறந்து நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.